நித்திய மகிமைக்கு ஆஸ்பதமான கன்னித்தாயின் திருக்குமாரனாகிய இயேசுவே, அத்தியந்த பக்தி வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கின்றேன். ஆராதனைக்குரிய பரமதேவ திவ்யானுமானமாகிய தேவனர் கருணையில் தேவரீர் உண்டாக்கின நாள் முதல் கொண்டு அதிலே மனுமக்களால் தேவரீருக்கு செய்யப்பட்ட சகல நிந்தயமான துரோகங்களுக்கும் இயன்ற மட்டும் பொது பரிகாரம் செய்யும் பொருட்டு அடியேன் சகல பாவிகளின் திடமான அடைக்கலமும் தேவரிற்கு பிறகு அவரது பிரதான நம்பிக்கை ஆதரவும் ஆகிய உம்முடைய திருமாதாவின் உதவியான கிரகத்தை இறந்து கேட்கிறேன் சுவாமி. ஆராதனை
நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவர், சர்வ வல்லவர் இதோ நம் மத்தியிலே இந்த வெண்சிறு அப்பத்தின் வடிவிலே எழுந்து வந்திருக்கிறார். நம்மை காண்கிறவராய், நம்மை காக்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை அரவணைக்கிறவராய், நம்மை அன்பு செய்கிறவரான இயேசு ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே எழுந்து வந்திருக்கிறார். இதோ இந்த நாளிலே நம்முடைய அன்னையினுடைய திருவிழாவை சிறப்பிக்கும்படியாக அன்னையினுடைய அருள் எல்லா மக்கள் மீதும் இறங்கும்படியாக கிருபை செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதோ இந்த திருவிழா நாட்களிலே சிறப்பாக அமைய உதவி செய்த ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ இந்த திருவிழாவுக்காக அனுமதி கொடுத்து தேர் திருவிழாவாக சிறப்பிக்கும்படியாக செய்த மறை மாவட்ட ஆயருக்காக ஜெபிப்போம். இதோ இந்த பங்கு திருத்தலத்தின் தந்தை, பெரிய தந்தைக்காக ஜெபிப்போம், உதவி தந்தைக்காக ஜெபிப்போம். இதோ இந்த திருவிழா நாட்களிலே உதவி செய்த அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். மறை மாவட்ட முதன்மை குருவுக்காக ஜெபிப்போம். மறைவட்ட முதன்மை குருக்களுக்காக ஜெபிப்போம். அருள் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இதோ இந்த திருவிழாவுக்காக இரவும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். இன்னுமா இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கு இதோ உதவி செய்த இந்த பங்கு பேரவை, பங்கு நிர்வாகிகள், திருவிழா குழுவினர், ஒவ்வொரு குழுக்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் வழி நடத்தும்படியாக, கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாக அம்மக்களுக்காக ஜெபிப்போம். இதோ நம்முடைய நகர மேயருக்காகவும் அவரோடு இணைந்து இந்த நகரத்திலே அனைத்து காரியங்களையும் இந்த திருவிழாவுக்காக செய்த மாநகராட்சிக்காகவும், காவல்துறையினர்களுக்காகவும், துப்புரவு பணியாளர்களுக்காகவும், இன்னுமாக ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பேற்று செய்கிற நகர நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். அவர்களோடு இணைந்து உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். மின்சார வாரியத்திற்காக ஜெபிப்போம். அதிலே உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். குடி தண்ணீருக்காக செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். அனைத்து பொறுப்புகளோடு அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து அன்னையின் பெருவிழா சிறப்போடு அமைய, சீரோடு அமைய உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும், உடன் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்காகவும், தேரிலே உழைக்கிற உழைப்பாளர்களுக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும், தன்னார்வ தொண்டர்களுக்காகவும், ஆலய பணியாளர்களுக்காகவும், ஆலயத்தோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும் ஜெபிப்போம். இறைவன் தாமே ஒவ்வொருவரையும் பொறுப்போடு வழி நடத்தும்படியாக ஜெபிப்போம். இதோ இந்த திருவிழாவுக்காக நன்கொடை கொடுத்து உதவி செய்த எல்லா நல்ல உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். கிருபையாய் அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, போற்றுகிறோம் அப்பா. இதோ இந்த திருவிழாவுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் எங்களோடு இருந்து நீர் செய்து வருகின்ற மேலான கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரோமையர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படியாய் மனிதன் விரும்புவதாலோ உழைப்பதால் அல்ல, உம்முடைய கிருபையினாலேயே அனைத்தும் ஆகிறது சுவாமி. உம்முடைய இரக்கத்தினாலேயே அனைத்தும் ஆகிறது சுவாமி. அப்படியாய் இந்த நாட்களிலுமாய் உம்முடைய கிருபை இரக்கம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஆசீர்வதிக்கிறவரே, பலப்படுத்துகிறவரே, உம்முடைய பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படியாய் உடைய செயல்களை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள், அனைத்தையும் வெற்றியாய் முடிக்க செய்வேன் என்று சொன்னவரே, அப்படியாய் இந்த திருவிழா நிகழ்வுகள் அனைத்தையும் பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அனைத்தையும் வெற்றியாய் முடிக்க செய்கிறவரே, அனைத்தையும் ஆசீர்வாதமாய் முடிக்க செய்கிறவரே, வருகின்ற மக்கள் போகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்தல நாடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. பேர் பேராய் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டிலாவது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? இந்த ஆண்டிலாவது என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா? இந்த ஆண்டிலாவது என் தொழில் ஆசீர்வதிக்கப்படாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி, ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. கடலையே நம்பி வாழ்கிற உம் பிள்ளைகளுடைய கடல் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும், வழி நடத்தும் ஆண்டவரை. ஆசீர்வதியும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையானவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளையுடைய ஒவ்வொரு தேவைகளை நீர் சந்திப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே. அடையே ஆண்டவருக்குள்ளத்தில் நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுநாதருடைய திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைந்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திருஹிருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் யாராவது உமது திருஹிருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவுமே மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருஹிருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, தலைமுறை தலைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும் சுவாமி. ஆமென். திருத்தந்தை ஆயிரவரின் ஆன்ம சரண்மைக்காவும், பங்கு தந்தையின் ஆன்ம சரண்மைக்காவும், திருமந்திர மக்களின் ஆன்ம சரண்மைக்காவும், செய்யும் தொழில் விருத்தி அடையும்படியாகவும் வியாபாரம் முன்னேற்ற அடையும்படியாகவும் இந்த வழிபாடல்களோட ஆன்ம சரண்மைக்காவும் நிர்வாசிருக்கும்படியாகவும் வியாதியஸ்தர்களுக்கு பூரண குணம் கிடைக்கும்படியாகவும் கடலிலும் கரையிலும் தொழில் விருத்தி அடையும்படியாகவும் சமுத்திரத்தில் மீன்பாடு உண்டாகத்தக்கதாகவும் சமுத்திரத்தில் யாத்திராவில் தான் நினைத்தவரை சேரத்தக்கதாகவும் வெளிநாடு கப்பலில் வேலைத்துடைய ஆன்ம திறன்மைக்காகவும் தோணி தொழில் விசைப்படுகு நாட்படுகு தொழில் முன்னேற்றம் அடையும்படியாகவும் இளம்பெண் நிலவரம் அமையும்படியாகவும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும்படியாகவும் மழை பெய்யும்படியாக விவசாயம் முன்னேற்றம் அடையும்படியாகவும் உலக சமாதானம் நிலவும்படியாகவும் அன்னை நாடி வந்திருக்கும் வெளியூரில் வந்திருக்கும் திருப்பைகளின் ஆன்ம திறமைக்காகவும் அவள் கேட்க நன்மையான காரியங்கள் நம்முடையத்தக்கதாகவும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவியும் நாம சுப்ரதாக உடைய ராட்சிய வருகை உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது பல புறத்திலும் செய்வதாக.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நாளை திருயாத்திரை காலை 6:30 மணிக்கு தூய யூதாதய ஆலய பங்கு இறை மக்கள், கப்புச்சின் துறவியர், திருஹிருதய சபை அருள் சகோதரர்கள், தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள். 7:30 மணிக்கு பேராலய பங்கு மேய்ப்பு பணிக்குழு, நிதிக்குழு, அன்பின் சமூக பொறுப்பாளர்கள். 8:30 மணிக்கு நோயுற்றோருக்கான சிறப்பு திருப்பலி, நலவாழ்வு பணியகம். 9:30 மணிக்கு புதுக்கோட்டை அந்தோனியாபுரம் பங்கு இறை மக்கள். 11 மணிக்கு இலங்கை மற்றும் வெளிநாட்டினருக்காக சிறப்பு ஆங்கில திருப்பலி. மாலை 5:30 மணிக்கு தூத்துக்குடி மறைமாவட்ட மக்களுக்காக திருப்பலி. இரவு 7 மணிக்கு பெருவிழா மாலை ஆராதனை. தலைமை மேதகு ஆயர் பீட்டர் எம் ஜூஸ் கோட்டாராயர். மறைவுரை மேதகு ஆயர் சூசை மாணிக்கம் சிவகங்கை ஆயர். மேதகு ஆயர் இவோன் அம்ப்ரோஸ் தூத்துக்குடி. இரவு 9 மணிக்கு ஆலய வளாகத்தில் அன்னையின் திருவுருவப் பவனி நடைபெறும். அன்பு மக்களே, காலையும் மாலையும் சேர்ந்து 9ஆம் நாள் ஆயிற்று. ஆண்டவர் நடந்தது அனைத்தையும் மிக நன்றாக இருந்தது என்று கண்டார். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அன்பு மக்களே, ஒரு சில காரியங்களை நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நாளைய தினம் மாலை ஆராதனை வெஸ்பஸுக்கான நேரம் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதை தெரிந்து கொள்ளுங்கள், லேட்டாக வராதிங்க. 6:30 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு ஜெபமாலை. 6:45 மணிக்கு ஆயர்களுக்கு குட்டி வரவேற்பு, ஆயர்களுக்கு குட்டி வரவேற்பு. 7 மணிக்கு சரியாக மாலை ஆராதனை என்ன செய்யும், ஆரம்பமாகும். இங்கே 7 மணிக்கு போட்டிருக்கு, ஜெபமாலை சொல்லுவாங்க, பிரார்த்தனை படிப்பாங்கன்னு லேட்டாக வந்துடாதீங்க. பாதி வெஸ்பஸ் என்ன செய்கிறோம், போயிடும். எனவே தயவு செய்து மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், 6:30 மணிக்கு ஜெபமாலை, 6:45 மணிக்கு ஆயர்களுக்கு குட்டி வரவேற்பு, 7 மணிக்கு மாலை ஆராதனை ஆரம்பமாகும். அன்பு மக்களே, நான் ஏற்கனவே நினைவுபடுத்தியது போல தேரை குறித்து சில காரியங்களை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முடிந்த மட்டும், ஏன் கண்டிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், முடிந்த மட்டும் தேருக்கு பின்னாலோ தேருக்கு முன்னாலோ தான் வர வேண்டும். 2 பக்கத்திலும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. குறிப்பாக தெரு வீதிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக
பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேருக்கு தெருவும் தெரியாது, ஆளும் தெரியாது. எனவே நாம் தான் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். எனவே அன்போடு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இரண்டாவதாக, தேர் வீதியில் வருகிற பொழுது மேலிருந்து தண்ணி ஊற்றுவது, மேலிருந்து பூ போடுவது, மேலிருந்து உப்பு போடுவது, நாணயங்களை தூக்கி வீசுவது, ரூபாய் தாளை வீசுவது, இந்த செயல்களெல்லாம் செய்யவே கூடாது. நான் ஏற்கனவே காவல்துறையினரிடம் சொல்லியிருக்கிறேன். இப்படி செயல்கள் செய்கிறவர்கள் உடனடியாக சீனிலிருந்து என்ன செய்யப்படுவார்கள், வெளியேற்றப்படுவார்கள். எனவே தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தாய் நம்மை பார்க்க வருகிறாள், தாயை கண்குளிர என்ன செய்யுங்கள், பாருங்கள். வேறு யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஆவர்த்தனங்களை எல்லாம் நீங்கள் எல்லாம் முடிந்த பிறகு என்ன செய்து கொள்ள வேண்டும், வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தாற்போல நான் ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது போல, விசில் அடிப்பது, விசிலை பயன்படுத்துவது கண்டிப்பாக செய்யக்கூடாது. விசில் அடிப்பது, விசிலை பயன்படுத்துவது செய்யக்கூடாது. 4 இடத்திலே நம்முடைய கணக்கு பிள்ளை, ஆஸ்தான கணக்கு பிள்ளை மெகாஃபோனிலே ஜபம் படிப்பார். அந்த ஜபத்திலே நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக பக்தியோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த தேரை வழி நடத்துகிறவர்கள் தோணி தண்டல்களும் அவர்களுடைய உதவியாளர்களும், தோணி தண்டல்களும் அவருடைய உதவியாளர்களும் மட்டும்தான். வேற யாரும் அதை வழிநடத்த மாட்டார்கள். அவர்கள் மஞ்சள் நிற பெனியன் அணிந்திருப்பார்கள். அவர்களை எளிதில் அடையாளம் காணத்தக்க மஞ்சள் நிற பெனியன் அணிந்திருப்பார்கள். அதுக்காண்டி 10 பேர் மஞ்சள் சட்டையை போட்டு வராது. நீ வந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு அடையாளம் வைத்திருக்கிறது. எனவே நீங்கள் என்ன மஞ்சள் போட்டு வந்தாலும் அது கண்டிப்பாக வித்தியாசமாக தெரியும். எனவே தயவு செய்து அவருடைய பணியை அமைதியாக செய்ய ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது தேரை பற்றியது. மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன், பாதுகாப்பை குறித்து. பாதுகாப்பை குறித்து இன்னும் அக்கறை இல்லாமல் தான் உங்களில் அநேகர் நடப்பதாக எனக்கு தெரிகிறது. நீங்கள் அள்ளி போட்டுட்டு வருகிற கோலத்தை எல்லாம் பார்த்தால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. தயவு செய்து குறையுங்கள். இந்த 2 நாளும் நகையை என்ன செய்யுங்க, குறைங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய போட்டால் நீங்கள் அழகாகவே இருக்க மாட்டீங்க. உண்மையில் நான் சொல்கிறேன், யார்கிட்டையும் கேட்டுப்பார். நிறைய போட்டால் நீங்கள் அழகாகவே இருக்க மாட்டீங்க. குறைய போடுங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க. எனவே தயவு செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், குறைய போட்டு வாருங்கள், பாதுகாப்பாக போட்டு வாருங்கள். கையிலே பர்ஸு வைத்திருந்தீர்கள், செல்ஃபோன் வைத்திருந்தீர்கள் என்றால் அதை கையில் என்ன செய்து கொள்ளுங்கள், அதை வைத்து கொள்ளுங்கள். அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார்கள், நீங்கள் முட்டு போடும்போது அந்த பர்ஸ் என்ன செய்கிறது, அதுக்கு கால் முளைத்து அது என்ன செய்யுது, பின்னால் போகுது. அவங்க அங்கேருந்து பார்த்து உங்கள் பூசையில் வந்து அவங்க இடையில என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. எனவே உங்களுக்கு அவர்கள் சொல்லுகிற இந்த குறிப்புகளை கவனத்தில் கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்தாற்போல ஒரு பாவப்பட்ட ஜென்மம் இந்த பங்கிலே இருக்கிறது. ஊரில் உள்ளவன்லாம் முதல்ல பங்குசாமியார் ஏசுவான், அடுத்தாப்புல அவங்கள தான் ஏசுவான். அது யாரு யாரு யார்? அது விடுகதை போட்டாலும் புரியல. பங்குச்சாமியாருக்கு எடுத்தாலும் அவனுக்கு தான் அதிகமான ஏச்சு விழும். யாரு? அமலூர்ப மாதா சபையினர். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது. உங்களை வரிசையில் விடுகிற வேலை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களோடு நாம் என்ன செய்யணும், ஒத்துழைக்கணும். நான் அந்த இதில் போக முடியாது, நான் இதில் தான் வருவேன். நான் சொல்லிட்டேன், யார் சொன்னாலும் கும்மாங்குத்து தான் இந்த தடவை. அப்போ தான் அவர்கள் சரிக்கு வருவார்கள். சொல்லுகிறார்கள், கொஞ்சம் கேளுங்களேன். வரிசையில் விடுவது தப்பா? வரிசையில் விடுவது தப்பா? அது எல்லாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு ஆடாத்து பண்ணிட்டு, நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, வரிசையாகத்தான் என்ன செய்யும், போகும். எனவே தயவு செய்து அவர்களை தேவையில்லாமல் திட்டக்கூடாது. பிறகு அவர்கள் திருப்பி திட்டினார்கள் என்றால் அதுக்கு நான் பொறுப்பல்ல, நீங்களும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பிறகு வருத்தப்படக்கூடாது. ஆண்டுதோறும் அவர்களை குறை சொல்லுகிறார்கள். அந்த வேலையை செய்து பார்க்கிறவர்களுக்கு அது தெரியும். நன்மை எடுக்க வரிசையில் வாருங்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு நேரம் சொல்லுவோம், 2 நேரம் சொல்லுவோம், 3 நேரம் சொல்லுவோம். இந்த கூட்டத்துக்கு நான் சொல்லலை, சாதாரணமான நாட்களில் கூட வரிசையில் வருவதற்கு உங்களுக்கு
கஷ்டமாக இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர்கள் சமாளிப்பதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. எனவே தயவு செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், ஒத்துழையுங்கள். அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளுக்கு அன்பு அழைப்பு. நிறைய பேர் நற்கருணை கொடுக்க வேண்டும். எனவே மேடையினுடைய கீழ்ப்பகுதியிலே குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் இடம் இருக்கிறது. குறிப்பாக திருப்பலி வேளையிலே நன்மை கொடுக்க வேண்டிய கன்னியர்கள் நேரத்தோடைய அந்த மேடையில் இருக்க வேண்டும். பாதி பேர் ஆலயத்தினுடைய பின்புறம் இருக்க வேண்டும். 2 புறத்திலிருந்தும் நற்கருணை வழங்கப்படும். நற்கருணை பெற்றுக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு. யாரும் தேடி வந்து என்ன செய்ய மாட்டார்கள், கொடுக்க மாட்டார்கள். அதே போல மிக முக்கியமாக ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேர் திருவிழாவின் போது மாதாவினுடைய திருநாள் அன்றைக்கு 4 திருப்பலி மட்டும்தான் நடைபெறும். 4 திருப்பலி தான். பிறகு சாயந்தரம் 5 மணி பூசை எத்தனை மணிக்கு நடைபெறும் என்றால் அதுக்கு பதில் என்ன செய்யாது, கிடைக்காது. முதல் திருப்பலி 4:30 மணிக்கு தேரில் மதுரை மறைமாவட்ட பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்கள் தேருக்கு முன்னால் 4:30 மணி திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். 5:15 மணி திருப்பலி திரும்பவும் மேடையில் நடைபெறும். 7 மணிக்கு திருவிழா திருப்பலி ஆயர்களுடைய தலைமையில் நடைபெறும். 7 மணிக்கு அது முடிந்தவுடன் 8:30க்குள், என்னுடைய கணக்குப்படி 8:30க்குள் தேரோட்டம் என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். 12 மணிக்குள் தாய் நிலைக்கு வர வேண்டும். அதன் பிறகு 12:30 மணிக்கு திருச்சி ஆயருடைய தலைமையிலே பெருவிழா நன்றி திருப்பலி நடைபெறும். ஆக 4 பூசை தான் என்ன செய்யும், நடக்கும். 4:30, 5:15, 7, மதியம் 12:30. எனவே அதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் எங்கேயும் குழப்பம் வரக்கூடாது. வழக்கம் போல் 3:15 மணிக்கு தேர்ஸ் அருளிக்கு ஆசிர் நடைபெறும். இறுதி ஆசீர்வாதம் எத்தனை மணிக்கு நடைபெறும்? 7:15 மணிக்கு நடைபெறும். திரும்ப 10 மணிக்கு ஆசீர்வாதம் இல்லையான்ட்டு வரக்கூடாது. நாங்கள் எல்லாரும் 8 மணிக்கு போய் என்ன செய்வோம், அதோட படுத்துருவோம். எனவே 7:15 மணிக்கு இறுதி ஆசீர் நடைபெறும். குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம் நடைபெறும். எனவே இந்த குறிப்புகளை கவனத்தில் கொண்டு நடந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முறை கடவுள் கிருபையால் இவைகளை எல்லாம் திரும்ப சொல்ல மாட்டேன் என்று நான் நினைக்கிறேன். அனைத்தும் உங்களுடைய பொறுப்பு, மாதாவினுடைய பொறுப்பு. இந்த 2 நாட்களும் முழுமையாக ஆண்டவரோடு நாம் எல்லோரும் ஒன்றி இருந்து ஆண்டவருடைய அருளை அன்னை மரியின் வழியாக பெற்றுக்கொள்ள கொஞ்சம் எல்லாரும் என்ன செய்யணும், முதல்ல பொறுத்து கொள்ளணும். ஒருவரை என்ன செய்யணும், தாங்கி கொள்ளணும். கை நீளக்கூடாது, வாய்க்குள் சரக்கு போகக்கூடாது. அம்மா 12 மணிக்கு வர்ற வரைக்கும் கையும் நீளக்கூடாது, வாய்க்குள் சரக்கும் போகக்கூடாது. அப்படி இருக்கிறவர்கள் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. நான் உண்மையிலே சொல்லிட்டேன், உடனடியாக நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். நான் தெளிவாக காவல்துறைக்கு நான் சொல்லிவிட்டேன். மரியாதையாக நீங்கள் தாயை கொண்டு வருவீர்கள் என்றால் என்ன செய்யலாம், இன்றைக்கும் செய்யலாம், என்றைக்கும் செய்யலாம். நீங்கள் மரியாதை இல்லாத நடத்தையில் நீங்கள் அதை செய்வீர்கள் என்றால் அது நல்லதில்லை. எனவே தயவு செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு குறிப்புகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், எனக்கு 100% நம்பிக்கை உண்டு, நீங்கள் நன்றாக நடப்பீர்கள் என்று எனக்கு 100% நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை தாயிடமும் உங்களிடமும் கொடுத்து விடுகிறேன். நன்றி. Oh
ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் மறந்துவிட்டேன். மின்சார வாரியத்திடமிருந்து வந்திருக்கின்ற அறிவிப்பு, தேரோடும் வீதிகளில் காலை 6 மணியிலிருந்து 5ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து மின்சாரம் என்ன செய்யப்படும், நிறுத்தப்படும். எனவே அவர்கள் ஒவ்வொன்றையாக வெட்டி அதற்கு பிறகு தேர் போக போக அவர்கள் அதை இணைத்து கொண்டே வருவார்கள். ஆனால் தேரோடும் வீதிகளில் இருக்கிற கம்பங்களிலிருந்து மின்சாரம் பெறுகின்ற வீடுகளில் மெயின் அணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு முன்பாக உங்களுடைய இன்வெர்ட்டர்கள் அணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்வெர்ட்டரும் அணைச்சிருக்கணும், மெயினும் என்ன செய்யணும், அணைத்திருக்கணும். எனவே அது அவர்களிடமிருந்து வந்திருக்கிற அறிவிப்பு. ஆனால் முடிந்த மட்டும் மதியம் 2 மணிக்குள் அனைத்தும் மீள் இணைப்பு கொடுக்கப்பட்டுவிடும். எனவே தயவு செய்து இதை கவனத்தில் கொள்ளுங்கள். தேரோடும் பாதையில் இருக்கிற மின் கம்பங்களிலிருந்து யாருக்கெல்லாம் மின்சாரம் வருகிறதோ அவர்கள் எல்லோரும் இன்வெர்ட்டரை அணைச்சுடணும், வீட்டு மெயினையும் 2 மணி வரைக்கும் அணைத்து விட வேண்டும். நம்முடைய ஊருக்கு நமக்கு யாரு பொல்லாப்பில்லாமல் காப்பாற்றி ரசிக்கத்தக்கதாகவும் உத்தரிக்கிற செலத்திலே இருக்கிற ஆத்மாக்கள் அவதை குறைந்து மோட்ச ராஜ்யம் தேரத்தக்கதாகவும் பரிசுத்த பாப்பானவருடைய சூரகட்டுகள் நிறைவேறும்படியாகவும் மேன்மை தங்கிய நமது ஆயிரவர்களின் ஆன்ம சரீர நன்மைக்காகவும் கனம் பங்கு சுவாமி அவர்கள் கேட்கிற நன்மையான காரியங்கள் அனுகூலம் அடையத்தக்கதாகவும் பஞ்சம், படை, கொள்ளை நோய், பெருவியாதி, காய்ச்சல், உயிர் கொல்லி முதலிய வியாதி உபத்திரவங்கள் நம்மை விட்டு நீங்கி போகத்தக்கதாகவும் சகலமான வியாதி காலும் குழந்தைகளுக்கும் நல்ல சரீர ஆரோக்கியம் கிடைக்கத்தக்கதாகவும் சமுத்திரத்திலே மீன்பாடு உண்டாகத்தக்கதாகவும் சமுத்திரத்திலே யாத்திரையாளர்கள் தாங்கள் நினைத்த கரை சேரத்தக்கதாகவும் பாவிகள் மனம் திரும்பத்தக்கதாகவும் இந்த பேராலயத்திற்கு உதவி ஒத்தாசை செல்லுடைய ஆன்ம சரீர நன்மைக்காகவும் தொழில் வறுமை நீங்கி சிறப்புற்று விளங்கும்படியாகவும் பரலோக பூலோக ராஜேஸ்வரியுமாய் பாவிகளுக்கு அடைக்கலமுமாய் பிரிதியுடன் எழுகடல் துறைக்கு நாம் உண்டென்று சொல்லி பிசகாது பாதுகாவலும் பேரின்பராக்கினியுமாய் நமக்கு விசேஷ பாதுகாவலும் ஏக அடைக்கலமும் நேசமுள்ள தாயாருமாகியே திவ்ய சந்தமரி தஸ்னி சாண்டவளுக்கு தோத்திரமாக 3 அருளறி மந்திரம் சொல்லி வேண்டிக்கொள்வோம். ஜென்ம பாவமில்லார் பேத்தாச்சித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாய் எங்களுக்காக திருக்குமாரை வேண்டிக்கொள்ளும்.
அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடைய பெண்களுள் ஆச்சரியப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஜென்ம பாவமில்லாமல் பரிசுத்த மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடைய பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஜென்ம பாவமில்லாமல் பரிசுத்த மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடைய பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் இரக்கமுள்ளதாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து முதுமாற சகாயங்களிலிருந்து முதுமன்றாட்டு உதவியை கேட்டு ஒருவராயில் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டில்லை என்று நினைத்தரணும். மன்னருடன் ஆங்கினாலே தயவுள்ளதாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏகப்பட்டு நாங்கள் திருப்பாத்தேண்டு வருகிறோம். பெருமூச்சென்ற பாவியாயிருக்க நாங்கள் தயாளத்தை காத்துக்கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவரது வார்த்தின் தாயே, மண்டாட்டின் புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தர தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முன்னே ஆச்சரிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அச்சிஷ்ட கன்னிமரியாகிய திவ்யதாஸ்னே விஸ்மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அச்சிஷ்ட கன்னிமரியாகிய திவ்யதாஸ்னே விஸ்மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அச்சிஷ்ட கன்னிமரியாகிய திவ்யதாஸ்னே விஸ்மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அருணனை மாடியாயம்புலி அடியா ஆரிருமீனினம் முடியா அணிந்த சிங்காரி அழகை சங்காரி அந்தேரும் வான்புவி தாங்கும் அனைத்துயிர் ஜீவன் அருகுண தேவன் அம்பூவி
வந்த வினோதன் அன்னை நீயாகும் அமலம் நீயாகும் அடியேவர் தாயும் நீயாகும் இருளில் கிடந்த எமது முன்னோர்கள் ஈகவரினின் சூதன் மார்க்கம் ஈசைந்ததும் உன்னாள் இருப்பதும் உன்னாள் இறப்பதும் உன் செயல் அன்றோ இதை விட வேறு எம்பிட கூறு இமையும் அருமையும் நீயே இணையற்ற அன்னை இடருட்ட என்னை இன்னும் பாராய் முகம் ஏனோ கருணையும் எங்கே கவனமும் எங்கே காருதும் நின் மைந்த நான் அன்றோ காடிப்பாகை மாகிடும் காசினியமும் கௌரவம் யாவுமே பிறழும் கதிவாளி மறந்தே கண்ணியம் இழந்தே காணக விளங்கு போல் அலைந்தே கண்டதும் கேட்டதும் செய்தது பாவம் கடந்ததை மறந்தருள் அம்மா திருவாருள் புரியும் தினமிதுவாகும் தீயவர் அவர் முகம் பாரும் தீர்ந்துவோர் உண்மை சிறிதொரு புதுமை செய்யவும் குறைந்து போகாதே திரைகடலோடு
அச்சிஷ்டவிடையாச்சினாலே சத்துரிடம் எங்கள் ரட்சிகரங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நித்திய சுகுரிய பரிசுத்த பரமதிவின கருணைக்கு சதா காலமும் ஆராதனை துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.